ஹலோ பை பைட்ஸ். இப்போ எல்லோரும் 10th 12th பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப சீரியஸாக இருப்பீங்க. 10th ஓகே, 12th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம், என்னடா படிக்கலாம்? மோஸ்ட்டாக பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் நான் பயாலஜி, மற்ற சப்ஜெக்ட் பற்றி அவ்வளோவா எனக்கு தெரியல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதை பற்றியும் பேசலாம். 12th பயாலஜி முடித்தவங்க நெக்ஸ்ட்டு எம்பிபிஎஸ் இல்லைனா இன்ஜினியரிங், இதை விட்டால் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்லை அதை படித்தோன்னா நமக்கு என்ன எங்கே ஜாப் கிடைக்கும், எங்கே படிக்கணும், எங்கே சூஸ் பண்ணணும், கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒவ்வொரு வீடியோலையும் ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது தவிர வேறு என்னென்னா, நான் இப்போது ஒரு சிஎஸ்ஆர் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும், எப்படி சிலபஸ் இருக்கணும், எந்த கோச்சிங் சேரலாம், இல்லை கோச்சிங் சேராமல் வீட்டில் இருந்தே படிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் பயோபைட்ஸ். பிகாஸ் நானும் சிஎஸ்ஆர் படிக்கிறேன், என்ன கொஞ்சம் ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும். நம்ம வந்து இதில் அப்லோட் பண்ணுறது மூலியமாகவாச்சும் நம்ம படிப்போம். ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதுனால வேறு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது எனக்கு ஹாப்பி தான். அதனால் ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இது. ஸோ என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.